திமுக கூட்டணியில் இருக்கும் விசிக திமுகவுக்கு பல்வேறு தொல்லைகளை கொடுக்க ஆரம்பித்துள்ளது. முதலில் மதுவிலக்கு மாநாடு என அறிவித்தது. அதற்கே திமுக ஆடி போனது. இப்போது அமெரிக்காவிற்கு முதலீடு இழுத்து தமிழகத்தில் ஸ்டாலின் கால் வைத்த சமயத்தில் திமுக எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட வீடியோ ஸ்டாலினை மட்டுமல்ல தமிழகமே அதிர்ந்துள்ளது. அது என்னவென்று பார்ப்போமா? திமுக கூட்டணி அங்கம் வகிக்கும் விசிக மது ஒழிப்பு மாநாட்டை நடத்த திட்டமிட்டுள்ளது. அனைவரும் அறிந்தது. இதில் அதிமுக உள்ளிட்ட கட்சிகளும் கலந்து கொள்ளலாம் என சொல்லியது திமுக கூட்டணிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் தனது எக்ஸ் பக்கத்தில் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற கோரிக்கையை 1990ஆம் ஆண்டே முன்வைத்த கட்சி விசிக என முன்னர் திருமாவளவன் பேசிய வீடியோவை இப்போது பகிர்ந்து பரபரப்பை பற்ற வைத்துள்ளார். கூட்டணி ஆட்சி என்ற குரலை உயர்த்திய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. கேபினெட்ல ஷேர் வேணும், பவர் ஷேர் வேணும், சீட் ஷேர் இல்ல பவர் ஷேர். இதுக்கு முன்னாடி தோன்றிய இயக்கங்கள் எல்லாம் அப்படி பேசினாங்களா எனக்கு தெரியாது வரலாறு. பவர் ஷேர் வேற, சீட் ஷேர் வேற. கேபினெட்ல இடம் வேணுங்கிறது பவர் ஷேர், கூட்டணியில இடம் வேணுங்கிறது சீட் ஷேர். முதல்வர் சென்னை திரும்பிய தருணத்தில் அந்த வீடியோவை அவர் பதிவிட்டது குறிப்பிடத்தக்கது. எனினும் அந்த வீடியோவை டெலீட் செய்த திருமா பின்னர் மீண்டும் பதிவிட்டு மீண்டும் டெலீட் செய்திருக்கிறார். அக்டோபர் 2ஆம் தேதி விசிக நடத்தும் போதை மற்றும் மது ஒழிப்பு மகளிர் மாநாட்டுக்கு அதிமுகவை அழைத்திருந்தார் திருமாவளவன். இதனால் திமுக கூட்டணியில் பிளவா, புதிய கூட்டணிக்கு அச்சாரம் இடுகிறதா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ற விவாதம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதை அடுத்து ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்பதை 1990ஆம் ஆண்டே வலியுறுத்திய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி என திருமா பேசும் பழைய வீடியோ அவரின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிடப்பட்டது. அது வெளியான சிறிய நேரத்திலேயே டெலீட் செய்யப்பட்டது. இது திமுக கூட்டணி அனலை கூட்டியிருக்கிறது. திருமா பேசும் அந்த பழைய வீடியோ வைரலாகவே அந்த பதிவை டெலீட் செய்திருக்கிறார். ஆனால் அந்த கோரிக்கையை விசிக உறுதியாக முன்னெடுக்க போவதாகவும் இக்கோரிக்கை குறித்து உரிய காரணங்களும் திருமா வரும் காலத்தில் பேசியிருப்பதால் இப்போதைக்கு பழைய காணொளி கொண்ட பதிவை நீக்கியிருக்கிறார்கள். புதிய கூட்டணிக்கு அச்சாரம் இடவில்லை என பேச தொடங்கிய விசிக மாநில பொறுப்பாளர் சில அதிமுக பாஜக கூட்டணி முறிவும் விஜயின் அரசியல் வரியும் எங்களுக்கான வாய்ப்பை சுதந்திரத்தை அதிகப்படுத்தியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தி கட்சி ரீதியாக பல்வேறு செயல் திட்டங்களை தயார் நிலையில் வைத்திருக்கிறோம். மாவட்ட செயலாளர்கள் எண்ணிக்கை 234 உயர்த்தி அனைத்து மாவட்டங்களிலும் கிளை கட்டமைப்பை வலுப்படுத்துவதோடு மகளிர் மற்றும் ஓபிசி சமூக மக்களையும் சேர்த்து கட்சியை வளர்க்க விரும்புகிறார் தலைவர் திருமா. ஆனால் தேர்தல் வரும்போது வழக்கமாக குறைந்த அளவில் சீட்டு கொடுத்து திமுக அமுக்குவிட்ட எங்கள் உழைப்பை விரயமாகிவிடும் என்பதால் இப்போது வீழ்த்து கொண்டது விசிக. 200 தொகுதியை டார்கெட்டாக நிர்ணயித்திருக்க திமுக பாஜக வளர்ந்திடும் என பூச்சாண்டி காட்டி 2021 தந்த 6 தொகுதியில் போல ஒற்றை எண்ணிக்கை தந்துவிட்ட கதைக்கு ஆகாது. ஆகியால் தொகுதி எண்ணிக்கை உட்பட எங்களின் நீண்ட கால கோரிக்கைகளை குறைந்தபட்ச செயல் திட்டமாக கொடுப்பதும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கும் என்ற கோரிக்கை நிறைவேற்றி கொள்ளும் நிபந்தனைகளும் முன்வைக்க விரும்புகிறோம். அதற்கு ஏதுவாகத்தான் ஆட்சியில் பங்கு கொடுப்பது தானே உண்மையான சமத்துவம். திருமா ஏன் துணை முதல்வராக கூடாது போன்ற ஸ்டேட்மெண்ட்டுகளை இப்போது முன்வைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்றனர். இப்படியெல்லாம் திமுக குடைச்சல் கொடுத்துள்ளார் திருமா. இப்போது திமுக கூட்டணியில் இருக்கிறோம், கூட்டணியில் எந்த சிக்கலும் இல்லை என்கிறார். திமுக எப்போதும் ஆட்சியில் பங்கு கொடுத்தது இல்லை. அப்படி இருந்தாலும் தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டுக்கு மேல் இருப்பதால் எதுவும் நடக்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் இன்னொரு தகவல் சந்திக்கிறேன். வணக்கம்.